வணக்கம். இன்றைக்கி ஆன்மீக மலர். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா February 20, 2026. ஸோ இதான் இன்றைக்குள்ள ஆன்மீக மலரோட அன்சால்வ்டு பசில். ஓகேங்களா? ஸோ இதனோட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின்ஸை 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம் பார்க்கலாம். கங்கை பூமிக்கு வந்தது இவது கடும் தவத்தால். யாரோட கடும் தவத்தால் வந்தது அப்படின்னு பார்த்தா பகீரதன். ஆன்சர் என்ன? பகீரதனோட கடும் தவத்தால் தான் என்ன வந்துச்சு, கங்கை வந்து பூமிக்கு வந்துச்சு. ஸோ 2 மேலேருந்து கீழே வந்து கீ அப்படிங்கிற முதல் எடுத்து நம்மளுக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. திரௌபதியை தொந்தரவு செய்ததனால் பீமனால் அஞ்ஞான வாசத்தின் போது வதம் செய்யப்பட்டவன். இது யார் அப்படின்னு பார்த்தா கீசகன். கீ முதல் எழுத்து வந்திருக்குல்ல, கீசகன் வந்து மத்ஸ்ய நாட்டோட அரசன். ஆக்சுவலாக இதை பற்றி விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா 1000 யானைகள் பாலம் கொண்டவன் கீசகன். இவன் பீமன் அடிச்சிருக்கா. அப்போ பீமன் எவ்வளோ பலசாலின்னு பார்த்துக்குவோம். 8 இடமிருந்து வலம் இன்னில் முடியணும். ராவணனுக்கு உதவ மாரீசன் எடுத்த வேடம். ராவணனுக்கு உதவ இருக்கு, ராமனுக்கு இல்லை. அப்போ மான் வேஷத்தில் தான் உள்ளே வந்தாப்பா. ஓகே. 6 இடமிருந்து வலம் கேல அன்னைக்கு. காமாட்சி அவள் போயும் காஞ்சிபுரம் சுருக்கமாக கஞ்சி காமாட்சி, கச்சி காமாட்சி. ஸோ கஞ்சி காமாட்சின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கஞ்சி இல்லைன்னா இச்சி, கஞ்சி இல்லைன்னா கச்சி காமாட்சி. கஞ்சி தான் கஞ்சி காமாட்சி. ஓகேங்களா? ஸோ 3 மேலே இருந்து கீழே பாருங்க. 3 எழுத்து சி. தென் திசை பார்த்து அமர்ந்தபடி அருள் புரிவோ யார்? தெற்கு திசை பார்த்து அருள் புரியக்கூடியவர் வந்து குரு பகவான் தான். யாருன்னா தட்சிணாமூர்த்தி. ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த இதனோட ஹிண்ட் வச்சு இந்த ஸ்டெப் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்ப்போம். 4 இடமிருந்து வலம். சேது இடம் அறிந்து சேர். எந்த இடத்துல சேதியோ தெரிஞ்சு சேர், கெட்ட இடத்துல சேரக்கூடாதுங்கிறதுக்காண்டி. ஆன்சர் என்னென்னா, பதில் என்னென்னா சேரிடம் அறிந்து சேர். 4 மேலேருந்து கீழே பாருங்கன்னா சேலான். முருகன் பெருமானின் கொடியில் உள்ள பறவை. முருகப்பெருமானோட கொடியில் வந்து என்னென்ன இருக்கும்? சேவலும் மயிலும் இருக்கும். இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சேவல். 7 இடமிருந்து வலம் இல்லில் முடியணும். காவடி சுமந்து வரும் பக்தர்கள் வெற்றிவேல் டேஷ் என கோஷம் இடுவார். சரண கோஷம் இடுவார். வெற்றிவேல் வீரவேல். ஆன்சர் என்ன? வீரவேல். ஓகே. 5 மேலேருந்து கீழே ட்ரால 2வது இடத்துக்கு. பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தின் முதல் கடவுள் ஸ்ரீரங்கநாதர். அரங்கநாதர். நம்ம அரங்கநாதர் எழுதக்கு இடம் இல்லை. ஸோ அரங்க அப்படின்னு எழுதுனா அது ஸ்ரீரங்கத்தோட முதன்மை கடவுளை குறிக்கிறது. ஓகேங்களா? 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். காவிரியின் மறுபெயர்
இப்போ கூட அந்த படத்தில் பொன்னியின் செல்வனில் வந்துச்சு. பொன்னியின் செல்வன்களே ஆன்சர் இருக்குது. காவேரினா பொன்னி, 3 எழுத்துங்கையில் பொன்னின்னு சொல்லலாம். அதில் கூட பொன்னி நதி பார்க்கணுமே அப்படிங்கிறது காவேரி நதியை தான் சொல்லுவாங்க. ஓகே. 11 இடமிருந்து வளம். இந்த விளையாட்டின் போது தர்மன் சகுனியுடன் நாடு மற்றும் உறவினர்களை இழந்தான். இந்த விளையாட்டின் போதுன்னா தாயம் தாயம் விளையாட்டு. இது இதுக்கு ஆன்சர் தெரியலன்னா இப்போ ஸ்கிப் பண்ணி போவோம். 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். மீனாட்சியின் துணைவர் மதுரை மீனாட்சியோட கணவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு சொல்லலாம். இங்கே சுந்தரேஸ்வரர் வாய்ப்பில்லை. சொக்கநாதர். சொக்கநாதர்னு மீனாட்சி ஹஸ்பண்டை சொல்லலாம். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் அப்படின்னு சொல்லலாம். சோழ ஆன்சிக். இப்போது இந்த விளையாட்டின் போது தான் தமிழ் சகுனியோட தாயத்துக்கு இன்னொரு பெயர் என்னென்னா சொக்கட்டான். சொக்கட்டான் அப்படின்னா தாயத்துக்கு இன்னொரு பெயர். ஓகேங்களா? 17 இடமிருந்து வளம். 2வது எழுத்து இது. திருக்கழுக்காவில் டேஷ் கோயில் உள்ளது. திருக்கழுக்காவில் 12 லேடிஸ்லாம் பார்க்க முடியாது. கர்ப்பசாம்பிகை. ஓகே. 17 மேலேருந்து கீழே என்ன கொஸ்டின்? 15 மேலேருந்து கீழே. பக்தி மொழிவளம் ஆகிய 2 விளங்குகிறது டேஷ் ராமாயணம். ராமாயணத்துக்கு முன்னால் 3 எழுத்து என்னன்னு சொல்லுவோம்னா கம்ப ராமாயணம் தான். ஏன்னா கம்ப இயற்றியது கம்ப ராமாயணம். ஓகே. 15 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். கோயிலில் அருள்புரியும் சுவாமியை இப்படி அழைப்பார்கள். கோயிலில் சாமி அருள்புரியை கடவுள் தான் சொல்லுவாங்க. முதல் எழுத்துக்கு. 14 மேலேருந்து கீழே 2வது எழுத்து ஊ. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படும் அப்பரின் மறுபெயர் திரு டேஷ் நாவுக்கரசர். திரு நாவுக்கரசர். திருநாவுக்கரசர். ஓகே. ஸோ அகைன் இப்போ இவ்வளோதான் வந்துட்டோம். இப்போ 13 இடமிருந்து வளம் பாருங்கள். 3வது எழுத்து கேன்னு வேணும். சுவாமி மலையின் மற்றொரு பெயர் திருவேரகம். திருவேரகம். ஓகே. ஸோ இப்போ 10 மேலேருந்து கீழே பாருங்கள். 3வது எழுத்து வேலை வேணும். டேஷும் மயிலும் துணை என தொடங்குகிறது. டிஎம்எஸ் மாடிய ஒரு பிரபல பக்தி பாடல். வேலும் என்ன வேலும்? வடிவேலும் மயிலும் துணை. ஓகே. 12 இடமிருந்து வளம். டீல முடியணும். பால், பன்னீர், புஷ்பம், சேவல் என பலவிதங்களில் இந்த தொழில் சுமந்தபடி முருக பக்தர்கள் எடுப்பது வழக்கம். இதில் முருக பக்தர்கள் எங்கே சுமந்தபடின்னா தோளில் என்ன சுமப்பாங்கன்னா காவடி. ஆன்சர் என்ன? காவடி. இப்போ 16 மேலேருந்து இடமிருந்து வளம் பாருங்க. 3 எழுத்து.
ஒழுக்கம் இம்மில் முடியுது. இதுக்கு ஹிண்ட் இல்லை. 16 மேலும் தசரதனின் மூத்த மருமகள். தசரனோட மூத்த பையன் வந்து ராமர் தான். ராமரோட மனைவி சீதா தேவி தான். ஸோ ஆன்சர் வந்து சீதா பாட்டி, சீதா தேவிங்கிறதுனால ஸோ இப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறத 3 இடத்துல சொல்லணும் அப்படின்னா சீலம் அப்படிங்கிறத புத்த இதில் ஒழுக்கம் 3 வகையாக ஒழுக்கத்தை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னையோட கொஷின்ஸு. இதை ஆன்சர் சால்வ் பண்ணி அனுப்புகிறவங்க அனுப்பிக்கலாம். இதுதான் என்னோட ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க. இதை தப்பாக கொடுத்தோம்னா கமெண்ட்டில் கொடுங்க. நாங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி நடந்துக்கலாம். இதுதான் என்னோட ஆன்சர்ஸ். இன்னொரு தடவை ரிவ்யூ பார்த்துக்கோங்க. தினமலர் ஆன்மீக மலர். தேங்க்யூ.